மோமோஸ் பண்ணுறதுக்கு நான் மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி வந்து பிணைஞ்சு வச்சுக்கணும். எப்பயும் சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து கோதுமை மாவில் வந்து மோமோஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணுன்னா மைதாவில் கூட எடுத்துக்கலாம். எப்பயும் போல் மைதா, உப்பு, இந்த சப்பாத்தி மாவு மாதிரியே அதையும் நீங்கள் பிணைஞ்சிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம வந்து மோமோஸ்க்கு தேவையான ஸ்டஃபிங் பண்ணலாம். இன்றைக்கி நான் வெஜிடபிள் ஸ்டஃபிங்கிறனால முட்டைக்கோஸில் வந்து பண்ண போகிறேன். இப்போ நம்ம வந்து மோமோஸ் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கான வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஹாஃப் முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கேன், 2 வந்து கேரட்டு, 2 பச்சை மிளகா, இதில் வந்து ஒரு ஹாஃப் ஆனியன் மட்டும் எடுத்துக்குவேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்ல சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கேரட் வந்து சின்னதாக கட் பண்ணுறதுனா கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து நம்ம துருவி வச்சுக்கலாம். நான் வந்து துருவி வச்சுக்க போகிறேன். எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இப்போ காய் எல்லாமே நல்லா கட் பண்ணியாச்சு. பச்சை மிளகாவும் இந்த மாதிரி நல்ல சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கேபேஜுமே நல்ல டைஸ்டு மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எப்பயும் மாதிரி நீளமாக கட் பண்ணாமல் நல்ல சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸ்டஃபிங். கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு தாளிச்சிடலாம். கடுகு சீரகம் மட்டும் போட்டு தாளிச்சிடலாம். கடுகு போட்டாச்சு. இப்போ சீரகம். இப்போ அதில் பச்சை மிளகா போட்டுடலாம். அந்த எண்ணெயிலே போட்டோம்னா கொஞ்சம் காரம் தெரியாமல் இருக்கும். பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு லைட்டாக அதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதில் ஆனியன் போட்டுடலாம். ஸோ ஆனியன்லேயே கொஞ்சமாக லைட்டாக உப்பும் சேர்த்துட்டு ஆனியன் லைட்டாக வந்து குக் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதிலே கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா லைட்டாக மிளகாத்தூள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். எனக்கு வந்து இந்த காரமே போதுன்றனால நான் மிளகாப்பொடி போடல. ஸோ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. கேரட் போட்டு வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு கேரட் கொஞ்சம் நேரம் போட்டு வதக்குனதுக்கப்புறமேட்டுக்கு முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ரொம்ப வந்து நம்ம குக் பண்ண விடணும்னு அவசியம் இல்லை. கேரட் லைட்டாக வதங்கி கொஞ்சம் நேரம் மட்டும் முட்டைக்கோஸ் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுருந்தா போதும். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் ஸ்டஃபிங் நல்லாயிருக்கும். இப்போ கேரட்டும் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து முட்டைக்கோஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேகட்டும். இப்போ நம்ம மோமோஸோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து கொலன்னு வேக விட்டுறாதீங்க, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். இப்போ நம்ம மோமோஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம மோமோஸ் பண்ணுறதுக்கு நான் அந்த சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரியே வந்து மாவு வந்து தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து குட்டி குட்டியாக வந்து உங்கள்கிட்ட வெஜிடபிள் குக்கி கட்டர் இருந்ததுன்னா அதை வச்சு கட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து இல்லை குக்கி கட்டர், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பாக்ஸோட மூடி கூட எடுத்துக்கலாம். நான் வந்து நியூட்டெல்லா பாக்ஸோட மூடி எடுத்திருக்கேன். இதை வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் வந்து கட் பண்ணியும் வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. இப்போ இதில் வந்து ஸ்டஃபிங் வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸ்டஃபிங் வச்சுட்டு ஓரத்தில் வந்து தண்ணி தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து ஒட்டிக்கிறோம். ஸ்டீம் பண்ணும்போது பிரிஞ்சு வராது. உங்களுக்கு என்ன ஷேப்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம்.
நான் வந்து நம்ம எப்பயும் சமோசா அந்த கொலக்கட்டை எல்லாம் பண்ணுற மாதிரியே வந்து இந்த ஷேப்பே பண்ணியிருக்கேன். ஷேப் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி க்ரியேட்டிவாக ஐடியா தோணுதோ அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிக்கலாம், பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் எல்லாம் வச்சுட்டாச்சு. நம்ம இப்போ ஸ்டீம் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு இதிலே வந்து வேறு ஷேப் வேணும்னா இந்த மாதிரி கொலக்கட்டை மாதிரி பண்ணி வச்சதவே வந்து பேக் சைடில் திருப்பி இப்படி ரவுண்டாக திருப்பி இப்படி பண்ணிட்டிங்கன்னா இது ஒரு ஷேப். பட் எங்களுக்கு இந்த ஷேப்பே பிடிக்கும்ன்றனால எல்லாமே அதேவே பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டீம் பாத்திரம் வந்து இருந்ததுன்னா அதில் வைங்க, இல்லைன்னா வந்து இட்லி பாத்திரத்திலே கூட வச்சு வேக எடுத்து வச்சிடலாம். நாங்கள் சைடில் வந்து தண்ணியும் வந்து கொதிக்க வச்சுருக்கேன். வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணியும் வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு. இதில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துடலாம். இது வேகிறதுக்குள்ளே நம்ம மோமோஸ்க்கு வந்து சட்னி பண்ணிடலாம். இப்போ மோமோஸ் சட்னிக்கு தேவையானது வந்து நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன், 2 பூண்டு, சின்னதாக ஒரு இஞ்சி, ஒரு 4 வத்தல் எடுத்திருக்கேன். இந்த வத்தல் எனக்கு பயங்கர காரமாக இருக்குன்றனால 4 வத்தல் எடுத்திருக்கேன். உங்கள் வத்தல் வந்து காரம் இல்லைன்னா வந்து 8 வத்தல் கூட எடுத்துக்கோங்க. இப்போ வந்து வத்தலையும் தக்காளியும் மட்டும் வந்து தண்ணியில் வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். இதே போல் தக்காளியும் வந்து இந்த பக்கம் கட் பண்ணிட்டேன் நான். இப்போ அது கொதிக்கட்டும். 10 நிமிஷம் கொதிச்சோன்னே அதை அரைச்சிடலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா தோல் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை அரைச்சிடலாம். இதே போல் இதில் வந்து காஷ்மீரி வத்தல் போட்டிங்கன்னா வந்து நல்ல கலர் வரும், ரெட் கலரில். என்கிட்ட காஷ்மீரி வத்தல் இல்லை, அதனால சாதாரண வத்தல் போட்டுக்கேன். அது இருந்ததுன்னா அது ஒரு 4 போட்டுக்கலாம். இப்போ தக்காளியில் வந்து தோல் எடுத்துட்டான், வத்தல் உள்ளே போட்டான், தக்காளி இதோட ஒரு 2 பூண்டு, சின்னதாக ஒரு இஞ்சி. இப்போ இதில் உப்பு சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ அதை அரைச்சாச்சு. மோமோஸ் சட்னி ரெடி. மோமோஸும் இங்கே வந்து ரெடி ஆயிடுச்சு. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். Okay guys, momos and momos chutney is ready. We are going to enjoy. Bye.